பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நம்ம கோமதி நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புவாங்க. பாட்டி எல்லாருமே நீ ஏக்குமா இப்படி முடிவு இருக்கிற, உனக்கு என்னம்மா இந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் நான் நிம்மதியாகவே இல்லை, எனக்கு யாருமே மதிக்கலை, நான் உடம்பு சரியில்லாமல் கீழே கிடக்கானே, அவர் என்னை மதிக்காமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா கோமதியும் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. கதிர் சொல்வார், உங்கள் ஒய்ஃப் தானே போனாங்க, நீங்கள் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாண்டியன் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே வற்புறுத்துவாங்க, நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. பாண்டியனும் சரி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போவார். கோமதி எங்கடி போகிறா, எங்கேயுமே போகாதடி, வாடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டா, நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. என் பேச்சை யார் தான் கேட்குறா, என்னை யாருமே மதிக்கலை அப்படின்னு சொல்லி, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாண்டி, ஊரில் எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் சரவணன் அரசிக்கிட்ட டீ கேட்பாரு. அப்போ அரசி போய் போட போவாங்களா, ஆனால் அவங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது, குழப்பிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு டீயே வேண்டான்னு சொல்லும்போது ராஜு தான் போய் அந்த டீ கூட போடுவாங்க. செந்தில் மீனா கிட்டே கேட்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு இது ஐடியா நீ கொடுத்து அமுச்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளோ டென்ஷனாக போகிறாங்க, எவ்வளோ வருத்தமாக போகிறாங்க, நீங்கள் என்னென்னா என்கிட்ட கேட்குறீங்களா, நீங்களாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.